வணக்கம். வில்லேஜ் குக்கிங் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கீரையை வச்சு ஒரு டிஷ்ஷாக பண்ண போகிறோம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க வீட்டில் கீரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அதில் கீரை தான் சேர்த்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. தெரியாமலே சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 தடவை 3 தடவை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களேவே கேட்பாங்க, எங்களுக்கு அந்த குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதுங்க. நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளுக்கே கீரை சாப்பிட்றதுன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பாட்டில் இந்த மாதிரி கீரையை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ அதுக்கு மண்பானை தாங்க நான் அடுப்பில் வைக்கிறேன். மண்பானையில் இன்றைக்கி செஞ்சுக்கிறோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சும்மா இதில் 4 அதில் 4 சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், 4 மட்டும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாயை சேர்த்தணுங்க. இதுக்கு பச்சை மிளகானாலும் வரமிளகாய் 2 சேர்த்துருக்குறோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் நான் பூண்டு சேர்த்தலை. உங்களுக்கு பூண்டோட டேஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 பல் மட்டும் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வயிற்றுக்கு சேராதவங்க எல்லாமே வரமிளகாயே சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி இதில் 3, பச்சை மிளகாயில் 3, வரமிளகாயில் 2 சேர்த்துருக்குறேன். மிளகாயை நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வேண்டாம், ஒரு சின்ன துண்டு மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கி வரணுங்க. அதே மாதிரி எண்ணெயில் கடுகு, உளுந்து பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காயம் வணங்கி வரட்டுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு கருகாமல், அடுப்பு முழுசாக இருந்ததுன்னா கருகி போயிருங்க. நல்லா வெங்காயத்தை வணக்கி விட்டுட்டு இது கூட 3 கத்திரிக்காய் மட்டும் பாருங்கள், நான் அப்படியே 2 நடுவில் அரிஞ்சு விட்டு அப்படியே சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாங்க கத்திரிக்காயை. அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். 3 கத்திரிக்காய் மட்டுங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் கத்திரிக்காய் தான். அதை 3 கத்திரிக்காய் இது கூட சேர்த்துருக்குறேன். கத்திரிக்காயை போட்ட உடனே கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் இது கூடயே சேர்த்துடலாங்க. கத்திரிக்காய் அப்போ தான் வணங்குற வரல காரில் அடிக்காமல் இருக்குங்க. உப்பும் கத்திரிக்காயில் பிடிச்சி வரும். கத்திரிக்காயை போட்ட உடனே உப்பு போட்டுவிட்டோம்னா தான் அதில் உப்பு நல்லா பிடிச்சி வருங்க. கத்திரிக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை, நம்ம நல்லா கத்திரிக்காய் வணங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காயில் அந்த டேஸ்ட் இருக்காதுங்க. சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளெல்லாம் உப்பு இறங்கி இருக்காது. அதுக்காக தான் நம்ம இப்போயே சேர்த்துடுறோம். இதையும் நல்லா கொஞ்சம் வணக்கி விடலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் கத்திரிக்காய். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக அரைக்கட்டு மட்டும் கீரை எடுத்து வச்சுருக்குறோங்க. சிறுகீரை தான் அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதை அப்படியே 1, 2 அரிஞ்சிக்கலாங்க. ரொம்ப பொடிசாக அரியணும் அப்படிங்கிறது இல்லை, 1, 2 அரிஞ்சிக்கலாம். பாருங்கள், அதுக்காக தான் நான் அரிஞ்சு காட்டுறேன். இப்படி லேசாக காயை வணக்கி விட்டுட்டு கூட அரிஞ்சிக்கலாங்க. இப்படி 1, 2 அரிஞ்சிக்கிட்டு அதையும் இந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துடலாங்க. பாருங்கள், அந்த கத்திரிக்காய் கூடயே கீரையும் சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் பாதி வணங்கியிருக்குங்க, பாதி காய் வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம இது கூட கீரையை சேர்த்துறோம். கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு சுருளை வதக்கி விட்டுடலாங்க. கீரையை நல்லா 2-3 சொல்லிட்டு விட்டுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அடுப்பு குறைஞ்ச தீயிலே இருக்கட்டுங்க. அடுப்பை தீயை ஏற்ற வேண்டாம். திரும்பவும் தட்டை போட்டு மூடிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இது வரலும் தண்ணி ஊற்றவே இல்லை. இது கூட 2 தக்காளி பழங்க, மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 மட்டும் இது கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படியே அரிஞ்சும் சேர்த்துக்கலாங்க, இல்லை 4 அப்படியே பொளந்து விட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த தக்காளி மெதுவான தீயிலே நல்லா வேகட்டுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளியிலேயே தண்ணி இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்துலைங்க. இதுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சலசலன்னு போயிடும். அதனால் தண்ணி சேர்த்த வேண்டாங்க. அடுப்பை குறைச்சி வச்சு இப்படியே கத்திரிக்காய், கீரை, தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடலாங்க. தட்டு மேலே போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் திறந்து நல்லா வணக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், தக்காளி, கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாங்க. கரண்டியில் மசிச்சோம்னா மசியாது. அதுக்காக நல்லா மத்து வச்சுட்டு மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் மரக்கரண்டியில் மசிப்படுன்னா அதுலேயும் மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை பரிமாறலாங்க. இது கூட கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு பரிமாறினீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.
குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கீரை தான் அதில் யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா கீரை தான் அதில் இருக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்ருவோங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.